நடிகர் ரஜினிகாந்துக்கும் இயக்குனர் சங்கருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் அட்மையர் பண்ணுறதாகட்டும், இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் தான் முதல் 100 கோடி படம் தமிழ் சினிமாவில் வந்துச்சு. இன்னைக்கு டேட் வரைக்கும் தமிழ் சினிமாவோட அதிகபட்ச கலெக்ஷன் இவங்க காம்பினேஷன் வந்த 2.0 படம் தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துச்சோன்னா நம்புவீங்களா? நான் சொல்லலை, இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச ஏவிஎம் சரவணன் சார் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சிவாஜி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சந்தித்து ஏவிஎம் சரவணன் பேசியிருக்காங்க. நம்ம 2 சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோமா சார் அப்படிங்கிறப்ப, தாராளமாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மைண்டில் யாராவது டேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லி சரவணன் கேட்டிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் வந்து சில பேரை சொல்லியிருக்காரு. சரவணன் சார் சொல்லியிருக்காரு, சங்கர் அப்படி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் எனக்கு ஓகே தான், அவர் என்ன வச்சுலாம் படம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னா, இல்லை சார் பண்ண மாட்டார் சார், விட்டுருங்க வேற யாராவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நான் கேட்டால் ஒத்துக்குவார் அப்படின்னே, சார் வேணாம், நீங்கள் கேட்டு அவர் முடியான்ட்டார்னா எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாயிரும், நீங்கள் கேட்காதீங்க அப்படியே விட்டுருங்க, நம்ம வேற யாராவது வேற டேரக்டர் வச்சு பார்த்துக்கலாம் சார், நம்ம இன்னும் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. இவர் வந்து நானா கேட்ட மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சங்கருக்கு ஃபோன் பண்ணி சங்கர்கிட்ட பேசியிருக்காரு. பேசுகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி வச்சுருக்கீங்களா, நம்ம இன்னும் சார் படம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காரு. உங்கள் மைண்டில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறப்ப அவரு இருக்கார், ரஜினி சார் கூட படம் பண்ணால் எப்படி இருக்கும், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் எனக்கு ஓகே தான், அவர் ஏன் படத்தில் நடிக்க மாட்டான்னு சொல்லி சங்கர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, அவர் தான் சொன்னார் உங்கள் பேரையே, நான் தான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் சிவாஜி படம். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது.